வர்தா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மின்சார விநியோகம் மற்றும் தகவல் தொடர்பு சேவைகள் மெல்ல மெல்ல சீரடைந்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை கடந்த 12ஆம் தேதி தாக்கிய வர்தா புயலால் ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்தன. மின் விநியோகத்திற்காக கம்பங்களும் அதிக அளவில் சாய்ந்ததால் மின்சாரம் முழுமையாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இதன் எதிரொலியாக மின்சாரம் கிடைக்காமல் செல்போன் கோபுரங்களும் செயலிழந்தன. இந்நிலையில் நேற்று மாலை முதலே சென்னை மாநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மின்சாரம் கிடைத்ததால் மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்புவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சிட்டிக்குள்ளே ஓகேவாக இருக்குது. கொஞ்சம் வெளியில் போனால் கூட ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நான் கொரட்டூர் ஏரியாவிலேருந்து வரேன். அங்கே ஃபுல்லாக மரம் தான். மரம் சாஞ்சு களையெல்லாம் உடஞ்சி நிறைய கேபிள் ஒயர்லாம் கட்டாயிருக்கு. எல்லாம் ரிகவர் பண்ணிட்டு இருக்காங்க. பவர் கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்ஸ். அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதனிடையே தகவல் தொழில்நுட்ப சேவை துண்டிக்கப்பட்டதால் பெட்ரோல் நிலையங்களில் டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் பொதுமக்கள் பணம் செலுத்துவதில் சிக்கல்கள் சந்தித்து வருகின்றனர். இன்று மாலைக்குள் நிலைமை சீரடையும் என்று பெட்ரோல் டீசல் விநியோகஸ்தர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். டிமானிட்டைசேஷன் அப்புறம் எல்லாமே கார்டு யூஸ் பண்ண சொல்லி கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் சொல்லி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது போயிட்டு இருக்குது. அந்த போயிட்டு இருக்க நேரத்தில் இது மாதிரி ஒரு நேச்சுரல் கிளாமிட்டி வரும்போது யாராலையும் நிறுத்த முடியல. நெட்வொர்க் இல்லாதனால கார்டு யூஸ் பண்ண முடியல. ஏடிஎம்ல எடுக்க முடியாதவங்களாம் ஆனால் அங்கேயும் எடுக்க முடியல. இங்கே வந்து ஸ்வைப் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் முடியல. ஸோ எவ்ரி திங் இஸ் சீரடைஞ்சிக்கிட்டே வருது. மாலைக்குள்ளார எல்லாருமே நார்மல்சி வந்துடும் நினைக்கிறோம்.